இந்த வெயில் காலத்தில் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வாட்டர் மெலன் தான். வாட்டர் மெலனில் பார்த்தீங்கன்னா வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம தண்ணி தாகத்தை வந்து தீர்க்குது. அதோட மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஃபைபரும் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்டொமக்கையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. வாட்டர் மெலனில் பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணக்கூடியது. உங்கள் மசிலில் இருக்கக்கூடிய பெயினை வந்து கம்மி பண்ணக்கூடியது. உங்கள் பாடிக்கு தேவையான ஹைட்ரேஷன், விட்டமின், மினரல்ஸ் இதோட ரெக்குவயர்மெண்ட்டை வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த தர்பூசணி பழத்தை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குறதுன்றது நமக்கு தெரியாது. இந்த தர்பூசணி பழம் வந்து நல்லா இனிப்பாக சிகப்பாக இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தர்பூசணி பழம் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. தர்பூசணி பழம் மேலே இருக்கக்கூடிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி வாங்குங்க, வெள்ளை கலர் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கிட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அந்த பழம் வந்து டேஸ்ட்லேயும் சரி, இனிப்புலேயும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.